கொலுசு சத்தம் எதுக்காக? கொலுசு ஏன் கட்டணும்? கொலுசு சத்தம் அந்த சலங்க கட்டிய கொலுசு அந்த காலத்தில் போடுவாங்க. ஏன்னா அவள் நடமாட்டத்தை மாமனார், மாமியார், கணவன், நாத்தனார் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கணும். எங்கேயும் தெரியாம வெளியே போயிடுவாங்க. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தா அவள் வந்து அடுப்படியில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சிடும், இல்ல தோட்டத்தில் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சிடும். அவள் இந்த வீட்டுக்குள்ள தான் நடமாடிக்கிட்டே இருக்கிறாங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் காலில் சலங்க வச்ச கொலுசையை உருவாக்கினார்கள். இதெல்லாம் பெரியாருடைய சிந்தனை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூக்குத்தி போடாத, அடக்க வேண்டிய காலைக்கு தான் மூக்கணாங்கயிறு, உன்னையும் அடக்குவதற்காகத்தான் மூக்குத்தி குத்துறாங்க, மூக்குத்தி போடாத. இதெல்லாம் புரட்சிகரமான ஒரு பார்வை. பெண்களை அடிமைப்படுத்துவதற்காக அந்தந்த காலகட்டங்களில் அவர்கள் உருவாக்கி கொண்ட பல உத்திகள். ஆனால் இவை எல்லாம் நியாயப்படுத்துவதற்கென்று ஒரு கருத்தியல் இருந்தது. அதுதான் முக்கியமானது. ஏன் இதை எப்படி பெண்ணை ஒத்துக்கிறாங்க? மருமகளை ஒடுக்குவதிலே மாமியாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவளும் பெண், இவளும் பெண். அந்த பெண்ணே இன்னொரு பெண்ணை ஒடுக்குவதிலே, சுரண்டுவதிலே, அடிமைப்படுத்துவதிலே அவள் உடன்படுவதற்கு எது காரணமாக இங்கே இருந்திருக்கிறது? அதற்கு தான் நிறைய கதையாடல்கள், புராணங்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் இவையெல்லாம் இடைக்காலங்களிலே உருவாக்கப்பட்டவை. பெண்ணே அதை ஏற்றுக்கொள்வது, பெண்ணே அதை நடைமுறைப்படுத்துவது என்கிற ஒரு நிலையை இந்த சமூகத்திலே உருவாக்கிவிட்டார்கள். அதற்கு ஒரு கருத்தியல். அதுதான் நாம் இன்றைக்கு அடையாளப்படுத்துவது சனாதனம் என்று சொல்கிறோம்.